அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம்னு சொன்னாலே அம்பிகையை வழிபடுவதற்குரிய மாதம் தாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சக்தி வாய்ந்த நாளுங்க, விசேஷமான நாளாகவும் சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும், அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும், ஆடி மாத செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓம் சிவசிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க. நமக்கு எல்லா வித நன்மைகளும் வந்து சேருங்க. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகுங்க. அன்றைய நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமாகுங்க. அம்மனே இந்த நாளில் தான் சிவபெருமானை வழிபடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் விலகிவிடணும் சொல்லலாங்க. சனி பிரதோஷம் மற்றும் சுக்கிரவார பிரதோஷம் போன்ற சிறப்பு வாய்ந்த பிரதோஷ நாளில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேணுங்க. அதே போல் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் அன்றைய நாளில் நம்ம கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பிரதோஷ நாளில் சிவனுடைய மந்திரங்கள் மற்றும் துதிகளை பாராயணம் செய்ய வேணுங்க. சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பாற்றிய காலந்தாங்க பிரதோஷ காலமாகும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நந்திய பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செஞ்சோம்னா சர்வ பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நல்ல மக்கட்பேறு கிடைக்குங்க. இந்த பிரதோஷ காலம் என்பது திரியோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலான இருக்கக்கூடிய காலமாகுங்க. இந்த காலத்தில் நம்ம ஈசனுடைய சந்நிதியை சோமசூச்ச பிரதர்சனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகுங்க. அதன் அடிப்படையில் தாங்க நந்தியை தரிசனம் செய்வது. அங்கு நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை மீண்டும் தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நம்ம போன வழியிலேயே திரும்பி வர வேணுங்க. நந்தியை மீண்டும் தரிசனம் செஞ்சு அங்கு நின்று வலமாக சென்று கோமுகி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் அபிஷேக நீர் வரக்கூடிய துவார வழியாக தரிசனம் செய்து சென்ற வழியிலேயே திரும்பி வர வேணுங்க. அதுக்கப்புறமா மீண்டும் நந்தியை தரிசனம் செஞ்சு அங்கு நின்று இடப்பக்கமாக சென்று சண்டிகேஸ்வரரை மீண்டும் தரிசனம் செய்து சென்ற வழியிலேயே திரும்பி வந்து மறுபடியும் நந்தியையும் தரிசனம் செஞ்சு வலப்பக்கமாக வர வேணுங்க. திரும்பவும் கோமுகியை தரிசனம் செஞ்சு மீண்டும் வந்த வழியிலேயே திரும்பி வந்து நந்தியை தரிசனம் செஞ்சு இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை நம்ம தரிசனம் செஞ்சு திரும்பி வர வேணுங்க. இதற்கு தாங்க சோமசூத்திர பிரதட்சணம் என்று பெயராகுமாங்க. இதனை பிரதோஷ காலத்தில் மட்டுமே செய்ய வேணுங்க. அப்படி செய்வது ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நந்தியை தரிசனம் செஞ்ச பின்னர் தாங்க சிவபெருமானை தரிசனம் செய்ய வேணும். அதுவே விதியாகுங்க. சோமசூத்திர பிரதட்சணம் செஞ்ச பின்னாடி தன்னை தானே ஒரு முறை சுற்றி கொண்டு ஆத்மா பிரதட்சணம் செய்ய வேணுங்க. இதனால நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி நல்ல பலன்கள் கிடைக்குன்னு ஐதீகமே இருக்குதுங்க. இப்படி பிரதோஷ காலத்தில் கோயில் சுற்றுவது முதல் சண்டிகேஸ்வரர் வரை, பிறகு தீர்த்த தொட்டி வரை என மாறி மாறி சுற்றுவதன் மூலமாக பிறவாத நிலையை நம்ம அடைய முடியுங்க. மோட்சம் கிடைக்கணும் சொல்லலாங்க. நாமும் பிரதோஷ நேரத்தில் இப்படி சிவபெருமானை வழிபட்டோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தேய்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் என்ன மாதிரி
மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நாம் குளித்து முடித்து விட்டு சிவபெருமானை வணங்க வேணுங்க. அன்றைய நாளில் உணவு எதுவும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. ஆடி தேய்பிறை பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான சோம சூக்த பிரதட்சணம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை நம்ம தானமாக தருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல பிரதோஷ நாளில் நந்திய தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த பச்சரிசியை நந்திய பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்து நந்திய தேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரிங்க, பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவிடம் இருந்து கறந்த பாலை கொண்டுட்டு போய் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகள், மல்லிப்பூக்கள் சாற்றி வழிபட்டோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆடி தேய்பிறை பிரதோஷ பூஜையை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா அறிவு வளருவங்க, நினைவாற்றல் பெருகுங்க, அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடணும்னு சொல்லலாங்க. சித்த பிரமை, மனநல குறைபாடுகள் போன்றவை விரைவிலேயே குணமடைந்து விடுங்க. வேலை கிடைக்காமல் இருப்பவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்குங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. ஆடி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குன்னு ஐதீகமே இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாள் ரொம்பவே விசேஷமானதாகுங்க. நம்ம பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் ஆலயத்திற்கு போய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறக்கூடிய ருத்ர ஜபத்துடன் கூடிய அபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்ய வேணுங்க. அதாவது நந்திக்கு பின்பு இருந்து சிவனை தரிசனம் செய்து விட்டு அதற்கு பின்னாடியே பிரதட்சணமாக கோமுகி வரை வலம் வர வேணுங்க. எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாங்க. பிறந்த தோஷம், பிறவி தோஷம், மற்ற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களுடைய சூட்சும வழிபாட்டு முறைக்கு தாங்க பிரதோஷம் என்று பெயராகுமாங்க. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை சித்தர்கள் மட்டுமே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதற்கு பின்னாடி தாங்க சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவங்களும் அதற்கு பின்னாடி மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்து கொண்ட எல்லோரும் மக்களுமே பிரதோஷ வழிபாட்டில் கலந்துட்டு பிரதோஷ வழிபாட்டில் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வராங்க. நம்ம பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போயிடுங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே நாயகன் வார்த்தைகள்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரதோஷ நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில செல்வம் பெருகணும் சொல்லலாங்க. செல்வம் என்பதே பணம் மட்டும் இல்லைங்க. அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், தனபாக்கியம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்களை குறிக்குங்க. அந்த 16 செல்வங்களை பெற பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க. பிரதோஷ நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்திய பகவானையும் வழிபட வேணுங்க. அதற்கு பின்னாடி உங்களுடைய பிரதோஷ விரதத்தை தொடங்கலாங்க. அதற்கு பின்னாடி சிவபெருமானிடம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போய்விட வேண்டும் என்று கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கொடிமரத்திற்கு பக்கத்தில் இல்லைன்னா தலை விருச்சகத்திற்கு பக்கத்தில் நந்திய பகவானுக்கு பக்கத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மீண்டும் மாலை 4 மணிக்கு சிவன் கோவிலுக்கு போய் நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவிச்சிங்கன்னா தொழில் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க.
சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை 4:30 மணி முதல் 6:30 வரையிலான நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறையான எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமான தரிசனம் செய்வாங்கன்னு ஐதீகமே இருக்குதுங்க. அந்த நேரத்தில் நம்ம கோவிலில் எந்த வேலையாவது செஞ்சோம்னா அவர்களுடைய பார்வை நம்ம மேலே படுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பாவங்களும் போய்விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.